அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரே பையனை கேட்டீங்க, பையன் ஒரு 2-3 நாள் என்கிட்ட இருக்கட்டும், நான் ரொம்ப நேசிச்சேன் ஆண்டவரே, அவனை நான் ரொம்ப நேசித்தேன், ஒரு 2-3 நாள் இருந்து அவனுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவனை சந்தோஷமா வச்சுட்டு நீங்க கேட்டபடி கொடுத்துட்ற ஆண்டவரே அப்படின்னு அவன் சொல்லல. ஆபிரகாம் அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க கேட்டுட்டீங்க ஆண்டவரே, எனக்கு பையன் ரொம்ப ஆசை, எனக்கு ரொம்ப முக்கியம், எல்லாமே உண்மைதான், ஆனா அவனை விட எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். நீங்க கேட்ட உடனே நான் கொடுக்கணும் ஆண்டவரே, ஏர்லி மார்னிங், டிலே பண்ணல, 3 நாள் 4 நாள்ல உடனே. இதுதான் கர்த்தரா பையனா கர்த்தர். இதான் பவுல் பார்த்தாரு. அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விடு. ஏன்? இந்த இயேசுவையும் தேவனையும் அறிகிறதுக்காக இந்த மொத்த குப்பையும் விடுறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஆனா இது குப்பை இல்லைங்க, லாபம். அவர் சொல்றாரு, லாபமான அனைத்தையும் நான் விட்டது ஒண்ணு குப்பை இல்ல, லாபம். ஆனா எனக்கு அது குப்பை. ஏன்னா நான் பெற்றுக்கொள்ள போகிற இயேசு அதை விட மேலானவர். மோசே சொல்றாரு, பார்வோன் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து, ஏன்? இனி வரும் பலன் மேல் நோக்கமாக்கி. இன்னைக்கு நாம நிறைய வச்சிருக்கோம், நமக்கு முன்னாடி நிறைய நேசிக்கிறோம், இது இல்லாட்டி முடியாது, அது இல்லாட்டி முடியாது. ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு ஆல்டர்னேட்டா, என் இடத்துல நீ அவங்கள வச்சிருக்கிற. இன்னைக்கு ஆண்டவருக்காக பையனை விட்டான்னு அவனை பார்க்கிறோம். எத்தனை பேர் பசங்களுக்காக ஊழியத்தை விடுறவங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் பசங்களுக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையை விடுறது இருக்கிறாங்க, எத்தனை பேர் பசங்களுக்காக எல்லாவற்றையும் இழக்கிறவங்க இருக்கிறாங்க. கேட்ட அன்பு, இது பாவம் இல்லை, அன்பு. ஆனா தேவனை பொறுத்த வரைக்கும் அவரை விட அதிகமா எதை நேசித்தாலும் ஒத்துக்க மாட்டார். வசனம் தெளிவா சொல்லுது, என்னை பார்க்கிலும். இன்னைக்கு என்ன நடக்குது? பசங்க தப்பு செய்யறாங்கன்னு தெரியுது, நல்லா தெரியுது, ஊழியத்துக்கு அவங்க லாக்கி இல்லைன்னு தெரியுது. ஆனாலும் பையனாச்சே, என்ன பண்றது, விட முடியாதே, அவனை எலிஜிபிள் இல்லாட்டியும் கூட அவனை ஊழியக்காரன் ஆக்கணும். அவன் வாழ்க்கை தப்பா இருக்குது, பரவாயில்ல ஊழியக்காரன் ஆக்கு. அவனுடையதான ஆவிகோ கல்யாண வாழ்க்கை சரியில்லை, பரவாயில்ல ஆக்கு. ஏற்கனவே 2 தடவை டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ஆக்கு. ஏன்? ஊழியம் எந்த நான் எல்லாம் சொத்து வச்சிருக்கேன், பையனை அப்படியே விட்டுற முடியாது அனாதையா, அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே. ஒரு பெரிய ஊழியர் சென்னையில இருந்தாரு, அந்த மாதிரி பரிசுத்தவான்கள்லாம் போயிட்டாங்க. அதனாலதான் இப்பேற்பட்ட கேடு நிலைமை சபைக்கு. இன்னைக்கு ஒரு பெரிய பரிசுத்தவான், அவரை கூப்பிட்டு கேட்டாங்க. அவர் கூப்பிட்டு சொன்னார் பையனை பார்த்து, எப்பா உனக்கு ஊழிய அழைப்பு இல்லை என்பதை நான் காண்கிறேன். கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, உனக்கு ஊழியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த மொத்தத்தையும் எடுத்து உதவி ஊழியன் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாரு. நீ சபைக்கு வா, உன்னால முடிஞ்ச ஊழியத்தை செய்ய, ஊழியத்துக்கு உறுதுணையாயிரு, ஆனால் பொறுப்பை நான் உதவியாளன் கையில் தான் நான் கொடுக்க போகிறேன். அப்படி கொடுக்கப்பட்டு அந்த சபை வளர்க்கப்பட்டது. இன்னைக்கு எத்தனை பரிசுத்தவான்கள் அதை செய்ய முடியும்? எத்தனை பரிசுத்தவான்கள் செய்ய முடியும்? ஒரு ஊழியக்காரர் இறந்துட்டாருன்னா அவர் பையனுக்கு அதை கொடுக்கணும், பொண்ணு கொடுக்கணும்ன்றது சட்டம் ஆயிடுச்சு, ஆரோனின் முறைமை வந்துருச்சு. அந்த பையனுக்கு அழைப்பு இருக்குதா இல்லையா அதெல்லாம் கிடையாது, யாருக்கு அழைப்பு இருக்கு இல்ல அதெல்லாம் கிடையாது. அப்படியே சொத்து பாதுகாக்கணும். உலக அரசியல் என்ன நடக்குதோ அது சபைக்குள்ளே நடக்குது. கவனிச்சு கொள்ளுங்க விசுவாசிகளே, இயேசுவின் இடத்திற்கு நீங்கள் யாரை கொண்டு வந்தாலும் கர்த்தர் ஒத்துக்கொள்ள மாட்டார். அது உங்க சொத்தோ பணமோ ஆஸ்தியோ வீடோ வாசலோ மகனோ சாப்பாடோ எது இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழக்க தயாரானால் மட்டும்தான் நீங்கள் ஒரே புருஷனுக்கு கன்னிகையாக மாற முடியும். இன்னைக்கு நிறைய புருஷன் இருக்கு, சுத்தி வயிறு, பெருந்திண்டி, உலக ஆசை, உலக பொருள் ஆசை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் சுத்தி இருக்கு. எல்லாம் வச்சுக்கிட்டு ஆனா பேசும்போது பார்க்கணுமே, பயங்கரமா இருக்கும். இயேசுவை பத்தி பரலோகத்தை பத்தி பேசும் போதெல்லாம் பயங்கரமான டீச்சிங் டாக்டரின். ஆனா உலகத்தோடு கூட ஆண்டவர் சொல்றார், கடைசியா நான் முடிக்க விரும்புகிறேன், கவனியுங்கள். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நீங்கள் நான் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். சாப்பாடு வேணாமா? வேணும். ட்ரெஸ் வேணாமா? வேணும். உலக பொருள் நமக்கு தேவைக்கு வேணும். ஆனால் எதுவும் என் தேவனை விட்டு என்னை பிரிக்காது. அதான் இங்க இம்பார்ட்டன்ட். எனக்கும் என் தேவனுக்கும் நடுவுல எதுவும் கிடையாது. அதனால்தான் சங்கீதக்காரனால ராஜ்யத்தை கர்த்தர் கொடுத்தா வாங்க முடியுது. அதே ராஜ்யத்தை சொல்றார், நீ பண்ண நிமித்தம் இந்த ராஜ்யத்தை என்ன பண்ண போறேன், உன் கையில இருந்து
எடுப்பேன், அதையும் ஏற்றுக்கொள்ள முடிகிறது அவனால். திருப்பி ராஜ்யபாரத்தை தருவேன், அதையும் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அவனை பொறுத்த வரைக்கும் ராஜ்யபாரம் அல்ல, கர்த்தரே எனக்கு பிரதானமானவர். என்னை விட்டு ராஜ்யபாரம் போனாலும் சரி, கர்த்தர் போகாம இருந்தா சரி. சவுலுக்கு கர்த்தர் போனாலும் சரி, ராஜ்யபாரம் போயிடக்கூடாது. இதான் டிஃபரன்ஸ். இந்த இடத்தை ஒரு சோதனை அல்லது ஒரு பாதையை நீங்கள் கடப்பீர்கள். அந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கணும். கர்த்தரே எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தரை தவிர வேற யாரையும் அந்த இடத்துக்கு நான் கொண்டு வர மாட்டேன். எதுவா இருந்தாலும் நீங்க உடனே இன்னொரு பார்ட்னர், இன்னொரு ஆளு நினைச்சுக்காதீங்க. அது பொருளா இருக்கும், ஏதோ ஒண்ணு இருக்கும். ஒரு சிலர்லாம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இந்த ஒண்ணு மட்டும் தாங்க என்னால விட முடியல, இந்த ஒண்ணு மட்டும்தான் அப்படிம்பாங்க. அந்த ஒண்ணுதான் இயேசுவோட இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்களை அந்த ஒரே புருஷனுக்குன்னு சொல்ல விடாம பண்ணிக்கிட்டு இருக்கு. தைரியமா, ஆண்டவரே உமக்கும் எமக்கும் நடுவில் எதுவும் கிடையாது, நீங்க எதை சொன்னாலும் நீங்கள் கொடுத்தா நான் வாங்கிக்க ரெடியா இருக்கேன், எடுத்தா விடத்துக்கு ரெடியா இருக்கிறேன். ஆனா நீங்க மட்டும் என்னை விட்டு போயிடாதீங்க, கடைசி வரைக்கும் நீங்க என் கூட இருங்க. அப்படி சொன்னீங்கன்னா ஒரே புருஷனுக்கு காத்திருக்கிற கன்னிகை என்ற அர்த்தம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா? நம்மளாம் எந்திரிப்போம். எல்லாம் கண்களை மூடுவோம். ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த 3 காரியங்களை நாம் இன்னைக்கு பார்த்தோம். கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு. கற்பு என்பது இன்னொரு உபதேசத்தை உள்ளே விடாமல் இருப்பது. அதனால் காயின் பிறந்தது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில பொல்லாங்கண்கள் பெற்றெடுக்காமல் இருப்பது. 2வது, கன்னிகையாக காத்திருக்குதல், மணவாளன் வருவதற்கு காத்திருத்தல். பெர்கமு உலகத்தோடு கூட மனம் முடித்துக் கொண்டது. அவர் வருவதற்குள்ளாக வேறொரு உபதேசத்தோடு கூட தன்னை இணைத்துக் கொண்டது. மனம் முடிக்கப்பட்ட நான் கிறிஸ்து வருகிற வரைக்கும் நான் காத்திருப்பேன். அதோடு கூட இன்னொன்று, ஒரே புருஷனுக்கு. இன்னைக்கு உலகத்துல நிறைய காரியங்கள் கிறிஸ்துவை விட்டு உங்களை பிரிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறது. இதுவும் இருக்கட்டும், அதுவும் இருக்கட்டும், அப்படிதான் சொல்றாங்க. ரெண்டும் சேர்த்து பண்ணுங்க, ஒன்னும் தப்பு இல்லை. அதுக்கு அவங்க சொல்ற உதாரணம் தெரியுமா? நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. நீங்க பாருங்க, நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இல்லைங்க, நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. ஏன்? ஒரு ஊரே அப்படித்தான் இருக்கும். ஏன்? ஒரு சமுதாயம் மொத்தமே அப்படித்தான் இருக்கும். ஆனா அது உள்ள ஒரு நீதிமான் என்கிற லோத்துவை தான் கர்த்தர் காப்பாத்துகிறார். எல்லாரும் செய்யறாங்கன்றதுனால அவங்க செய்யற தப்பு சரி ஆகிடாது. எல்லாரும் செஞ்சா பாவம் பரிசுத்தம் ஆயிடாது. எல்லாரும் வசனத்தை மீறி நடக்கிறதுனால அந்த மீறுதல் சரின்னு ஆயிடாது. வழி இதுவே, இப்படித்தான் போகணும், இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு. அப்படித்தான் செய்யணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். கிறிஸ்துவின் ஸ்தானத்துக்கு வேற யாரையும் கொண்டு வரக்கூடாது. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருக்கு முன்னாடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நான் நீர் வருகிற வரைக்கும் ஆவிக்குரிய கற்புள்ள கன்னிகையாக காத்திருக்க போகிறேன். ஒப்பு கொடுப்போமா? ஆவிக்குரிய கன்னிகையாக, கற்புள்ள கன்னிகையாக நான் காத்திருக்க விரும்புகிறேன். என் சபை மணவாளனை சந்திக்கிற சபையாய் இருக்கணும். நாங்கள் மணவாளனை சந்திக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வழியிலே நம்மளை இடரல் பண்ணுகிற காரியங்கள் வரும். இப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது இருக்கிறவனும் உன் புருஷன் அல்ல. சரி போட்டோம், இது வரைக்கும் இருந்து இருக்கட்டும். இனி கிறிஸ்துவே, இனி நான் அல்ல. ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வந்து உம்முடைய சமூகத்துல உம்முடைய வேத வசனத்தை தியானிக்கும்படி நீர் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே 100க்கு 100 பலன் தருவதாக, கிரியை செய்வதாக. ஆண்டவரே, நாங்கள் அதன்படி வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே, போதிக்கிற நாங்களும் அப்படி இருக்க கிருபை தாரும். வெறும் போதிக்கிறவர்களாய் மட்டுமல்லாதபடி அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.